ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லுதல் பாவம் என்றான் பாரதி. ஆனால் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே இருந்து சாதாரண பாமரன் வரையும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, எந்த துறையாக இருந்தாலும் அது பிராமணர்களுக்கு ஆதரவாகவும் பிராமணர்களுக்கும் எதிராகவும் ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இப்போ சமீப காலமாக சில செய்தி ஊடகங்கள் மொழியாக வருகின்ற ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அது மதிப்பிற்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றித்தான். ஆனால் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த மட்டிலும் நீதி பரிபாலனங்களை பரப்புவதிலும் ஆகட்டும், நீதியினுடைய பக்கத்தில் அவர் நிற்பதாக இருக்கட்டும், அத்துணையிலும் அவர் முத்திரை பதித்திருக்கின்றார் என்பதனை முதலில் பதிந்து கொள்ள வேண்டும். அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அவரை சார்ந்தவர்களுக்காக அவர் சட்டத்தை வளைந்து ஒழிக்கிறார் என்று கூட அவர் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள். உண்மையிலேயே நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு பிராமணர் சமுதாயத்திலே பிறந்து விட்டார் என்பதற்காக அல்ல. அவர் ஆரம்ப காலத்திலேயே எப்படி திராவிடர் கழகம் என்பது ஒரு சமூக நீதி இயக்கமோ, அதுபோல தேசம் சார்ந்த ஒரு இயக்கமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய சாதாரண ஸ்வயம் சேவகாக இருந்து பல பகுதிகளில் ஆர்எஸ்எஸ்னுடைய பணிகளை மேற்கொண்டு அதில் நிபுணத்துவம் பெற்றவர் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். ஒரு இயக்கத்திலே பணியாற்றுகிறார், அந்த இயக்கத்தின் வாயிலாக இவர் இந்த நீதிபதி பதவியிலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை கொச்சைப்படுத்துவதற்காக சில மக்கள் அதிகாரம் என்கின்ற ஒரு இயக்கத்தினுடைய நக்சல்களுடைய கைகளிலே இன்றைக்கு திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மக்கள் கலை இலக்கியம் போன்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு தமிழகத்திலே நீதிக்கு எதிராக செயல்படுகின்றார்கள். நாங்கள் கேட்குறோம், வீரமணி அவர்களை இன்றைக்கு பிராமணத்துவத்தை பற்றி பேசுகின்ற நீங்கள், ஜெயலலிதா அம்மையார் தேர்தலில் நின்ற பொழுது கன்னடத்து பாப்பாத்தியான ஜெயலலிதாவுக்கு ஓட்டா அல்லது தமிழக தலைவர் கருணாநிதிக்கு ஓட்டா என்று சொல்லி போஸ்டர் அடித்தவர்கள் தானே நீங்கள்? அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்த பொழுது பெரியாருடைய ட்ரஸ்டுக்காக 5 லட்சம் ரூபாயை தாரை வார்த்த பொழுது அவருக்கு சட்டமன்றத்திலே சென்று சட்டமன்றத்தினுடைய மரபுகளிலேயே 67% இடஒதுக்கீட்டினை 69% உயர்த்தி காட்டிய ஒரு பிராமண பெண்ணை பார்த்துத்தான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்த பொழுது உங்களுக்கெல்லாம் இனித்ததா? மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களை எல்லாம் அழைத்து செல்வதற்காக முத்துராமலிங்க தேவனுடைய வழியிலே வந்திருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த வைத்தியநாத ஐயர் அவர்கள் அனைத்து அரிசன மக்களையும் அழைத்து சென்ற பொழுது பெரியாரினுடைய சமூக நீதி அந்த இடத்துல ஈடுபட்டதா? யோசிச்சு பார்க்கணும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராளம் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி ஆகக்கூடிய ஆகம விதிகளின்படி அந்த பூஜை புனஸ்காரங்களை தன்னை வருத்தி கொண்டு தன்னை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டிருந்தால் யாருக்குமே அங்கே அனுமதி உண்டு. அது ஒன்றும் சந்தேகமெல்லாம் கிடையாது. சமீபத்தில் நேற்றை கூட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உதயநிதி அவர்கள் சொல்லுகின்றார், படித்து வந்தவர்கள் டாக்டர்கள், நான் படிக்காமல் வந்தவன் இந்த உதயநிதி இன்றைக்கு துணை முதலமைச்சர் என்று சொன்னால் டாக்டர் பட்டத்தை அவர் கேவலப்படுத்துகின்றாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்று சொன்னால், அன்றைய தினத்திலே வாஞ்சிநாதன் என்று சொன்னால் ஆஸ் துரையை சுட்டு கொன்றுவிட்டு தானும் தன்னைத்தானே சுட்டுக்கொன்று தேசத்திற்காக பாடுபட்ட வீர வாஞ்சிநாதனுடைய வாரிசை போல வாஞ்சிநாதன் என்று பெயர் வைத்து விட்டால் மட்டுமே அவர் சிறந்தாள் என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட திமுகவுடைய ஆட்சி இல்லாத பொழுது திமுகவுக்கு ஆதரவாக 50க்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் இந்த வாஞ்சிநாதன் போன்றவர். இந்த வாஞ்சிநாதன் ஏதோ மக்கள் அதிகாரம் என்கின்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு மனித உரிமைகள் மீறல் என்று சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நீதி அரசர்கள் மீதும் மத்திய அரசின் மீதும் கேள்விக்கணைகளாக துடைத்து கொண்டிருந்தார்கள். அவருடைய பின்புலம் என்ன? ஸ்டெர்லைட்டினுடைய போராட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு துப்பாக்கி சூடு நடந்த வழக்கிலே கிட்டத்தட்ட என்ஐஏவால் தேசிய புலனாய்வு மையத்தால் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளி தான் இந்த வாஞ்சிநாதன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த வாஞ்சிநாதனுடைய வழக்கு நீதிமன்றத்திலே வருகின்ற பொழுது அந்த நீதிமன்றராக இன்றைக்கு இருக்கக்கூடிய இவர்கள் குற்றச்சாட்டுகின்ற ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள்தான் அந்த வழக்கிலே இருந்து அவருக்கு ஜாமீன் வழங்கியது உங்களுக்கு தெரியுமா? அது மட்டுமல்ல, தவ்ஹீத் ஜமாத் என்கின்ற தப்லிக் ஜமாத் என்கின்றவர்கள் எல்லாம்
இந்தோனேசியாவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து அவர்கள் தான் கொரோனாவை பரப்பினார்கள் என்று சொல்லி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட பொழுது தவ்ஹீத் ஜமாத்துக்காக குரல் கொடுத்தவர்களுக்கு ஜாமீன் வழங்கியதும் இவர்கள் தான். அது மட்டுமல்ல, முஸ்லிம்கள் எல்லாம் வந்து போராட்டத்திற்கு வருகின்ற பொழுது அது அயோத்தியினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, பாபரி மஸ்ஜித்தினுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டமாக இருந்தாலும் பல நிகழ்வுகளுக்கு அனுமதி வழங்கியதே இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் தான், அவர்கள் தான். ஆக நீதியை பார்க்க வேண்டுமே தவிர நீதிக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அரசியல் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. யோசிச்சு பார்க்கணும். யார் ஒருவனை குற்றம் சுமத்துகின்றானோ அவன் யோக்கியமானவனா என்று பார்க்க வேண்டும். வழக்கறிஞர்கள் என்ற போர்வையிலே சமீப காலமாக அனைத்து நீதிமன்றத்திலும் சீனியர் வழக்கறிஞர்களை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நீதி பரிபாலனம் சீரழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய அரசு. இது போன்ற செயல்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனை பற்றி இன்றைக்கு விரிவாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். யோசிச்சு பார்க்கணும். எனக்கு தெரிந்து 1986 இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பவரோடு பழகுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் அவரோடு ஒரு நாள் சுற்றுப்பயணத்தில் இருக்கின்ற பொழுது நீதிகளை பற்றி கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், தெல்லாறு என்கின்ற ஒரு பகுதியிலே கிராமத்தினுடைய சாதாரணமாக ஒரு பஞ்சாயத்து போர்டினுடைய பிரசிடண்டாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்மணி. அவருடைய கணவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், காலையிலே வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டு விட்டு மாலையிலே குளத்திலே குளித்து விட்டு வீட்டுக்கு திரும்புகின்ற பெண்களை மறைமுகமாக பார்ப்பது அவருடைய வாடிக்கையாக இருந்தது. இதற்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொல்லுகின்றார், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது அந்த கிராம சபைன்னு சொல்லுவாங்க, நீதிமன்றம் அல்ல. அன்றைக்கு அந்த அம்மா சொல்லுகின்றார்கள், இவர் என்ன தவறு செய்தார் என்று சொல்லி விசாரித்து விட்டு அந்த பெண்மணி தீர்ப்பளிக்கின்றார். என்ன தெரியுமா, இவர் எந்த நேரத்திலே அந்த பெண்கள் குளிப்பதை மறைந்திருந்து பார்த்தாரோ அந்த நேரத்திலே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலே கிட்டத்தட்ட 1000 தீபங்கள் இவர் ஏற்ற வேண்டும் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. உடனே அந்த கிராம மக்கள், இவ்வளவு பெரிய தண்டனை அவருக்கு கொடுத்துருக்கீங்க, டெய்லி 1000 விளக்குகளை ஏற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது தீர்ப்பை கொடுத்து விட்டு அந்த அம்மையார் சொல்லுகின்றார், நான் அவருக்கு மனைவியாக இருக்கின்ற காரணத்தினால் அவரோடு உடனிருந்து அந்த தீபத்தை ஏற்றுவோம் என்கின்ற ஒரு பணிக்கு வருகிறார் என்று சொன்னால் தன்னுடைய கணவனையும் திருத்த வேண்டும், தான் இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் திருத்த வேண்டும், நானும் கடமைப்பட்டவர் என்று சிந்திக்கக்கூடிய தீர்ப்புகளை வழங்கிய தமிழகத்திலே இந்த நீதியரசர்களை கொச்சைப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, சமீப காலமாக திராவிடர் கழகம் பிராமணர் எதிர்ப்பு என்கின்ற பெயரிலே எந்த நிகழ்ச்சிகள் நடந்தாலும் RSS ஒரு பார்ப்பன பிணியா கூட்டம், இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் பார்ப்பன அடிவருடிகள். நான் கேட்குறேன், RSSனுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் மதிப்பிற்குரிய ரங்கசாமி தேவர் அவர்கள், அவர் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர். கோயம்புத்தூரில் இருந்து கொண்டு மிகப்பெரிய அளவிலே பகவதி டெக்ஸ்டைல்ஸினுடைய RVS மாரிமுத்து ஐயா அவர்கள் ஒரு கவுண்டர் சமுதாயத்தை, நான் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர். இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருந்தவர் மதிப்பிற்குரிய தான்லிங்க நாடார் அவர்கள் இந்த நாட்டிலே இதில் இருந்திருக்க. இதுபோல பல்வேறு விதமான இந்தி இயக்கங்களிலே பணியாற்றக்கூடிய பல்வேறு விதமானவர்கள் பணியாற்றுகின்றார்கள், ஜாதி பார்த்தல்ல தேசம் பார்த்து. அப்படிப்பட்ட சமுதாய வேலை செய்யக்கூடிய RSSலே இருந்து வந்துவிட்டார் என்பதற்காக RSSனுடைய பின்புலத்திலே இவர் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே கொச்சைப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல என்பதனை மட்டும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். நிச்சயமாக இதனுடைய இன்னொரு பதிவை மீண்டும் தொடரும் என்பதனையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.